மைதா மாவு வச்சு ஒரு போண்டா செய்வோம் வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கலாம். இதால் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பால் ஒரு 1.5 கப்பு இட்லி மாவு, இட்லிக்கு அரைச்சி வைக்கிறோம்ல அந்த மாவு. கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே போனால் முத நாள் அரைச்ச மாவு போட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு பலகாரத்துக்கு போடுற சோடாப்பு கொஞ்சோண்டு, ஒரு முட்டை போட்டுக்குவோம். இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறோம். ஒரு 3/4 அளவு இனிப்பு இருந்தால் போதும். ரொம்ப போட்டோம்னாலும் செவந்து போய் உள்ளார வேகாமல் இருக்கும். போதும். உப்பு கொஞ்சோண்டு, ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் கலந்து சேர்த்து பிசைஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா இந்த கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வரணும் மாவு. அப்படியே எடுத்து இப்படியே போடுற மாதிரி இருக்கும். போடுற போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன், எண்ணெயில் போடுற போது காமிக்கிறேன். பார்த்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக்கிட்டு போட்டுக்குவோம். எண்ணெய் சூடாகிட்டு இந்த போண்டா போட்டுக்குவோம். இப்படி எடுத்து இப்படியே போட்டுக்கலாம். கையில் தண்ணியை தொட்டிக்கிட்டு இப்படியே எடுத்து போட்டு வைப்போம். போட்டு வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இந்த போண்டாலாம் போட்டு எடுத்தாச்சு. எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்க. போண்டா பந்தாக இருக்குது. இந்த பாருங்க எப்படி பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அம்மா சொன்ன மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் போண்டா சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.